Hello aspirants, welcome back to Aptrix with Manik. It is survival of the fastest SBI clerk previous year question சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஜூனியர் அசோசியேட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அண்ட் எல்லாருக்குமே நம்ம எல்லா எக்ஸாமுக்குமே இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ பார்ட்டாக சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளிஃபிகேஷனை ப்ரீவியஸ் வீடியோவில் முடிச்சிட்டோம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐ. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் முடிச்ச கையோட நீங்கள் எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஏன்னா நம்பர் சீரிஸும் ஈஸி தான். பட் இதை நீங்க கடைசியா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒருவேளை டைமிங் முடியுது அப்படின்னா உங்களால இந்த உட்காந்து படிக்கிற அந்த மைண்ட் செட் வராது. ஏன்னா ஒரு டிஐன்னும் போது நீங்க ஃபர்ஸ்ட் டேபிள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அனலைஸ் பண்ணிருப்பீங்க. 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி டைம் முடிஞ்சிடும். ஓகேவா? அதனால டிஐ ஒரு செகண்டரி, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ராங் சிம்பிளிஃபிகேஷனை முடிச்சுட்டு டிஐ போட்டுறது பெட்டர். ஓகேவா? அப்புறம் டைம் முடியும் போது கூட நீங்க நம்பர் சீரிஸ் 1-2 கூட போட்டுடலாம். பட் டிஐக்கு கொஞ்சம் படிச்சு புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதனால சொல்றேன். ஓகேவா? இல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர் மாத்தினாலும் மாத்திக்கலாம். ஓகே, டிஐ சால்வ் பண்றோம். 5 கொஸ்டின் 5 மார்க். ஓகே, எஸ். இப்போ இது நார்மல் டிஐ தான். ப்ரிலிம்ஸ்ல ஜஸ்ட் டேபிள் சார்ட், ஏதாவது சார்ட் தான் கேட்பாங்க. ரொம்ப மிக்சடாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் படிச்சுக்கலாமா? ஓகே, இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், யாருன்னா இந்துமதி அப்படின்றவங்க, சுட்கி அப்படின்றவங்க. 3 டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ்ல இது இந்துமதி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது சுட்கி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எதுலனா எல்ஐசி, இஎஸ்ஐசி, நியூ பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ். இப்போ ஒரு கொஸ்டினையும் ஒன்று கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோன்றாங்க. அப்போ ரேஷியோன்னும் போதே ஒரு டிவிஷன் போட்டுக்கணும். டிவிஷன் சம் ஆஃப் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்துமதி இன் எல்ஐசி அண்ட் என்பிஎஸ். அப்போ இந்துமதி எல்ஐசியில் என்பிஎஸ்ல எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் மேலே போடுங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து படிங்க. ஓகேவா? இந்துமதி எல்ஐசி என்பிஎஸ் எவ்வளோங்க சேர்த்து அப்படியே பார்த்தே சேர்த்து சொல்லாமே. 24,000 16,000 சேர்த்தா எவ்வளோ வரும்? 40,000 டு த. ஓகே, ஸோ டு தன்ட்டாங்க. ஓகேவா? சம் கண்டுபிடிச்சிட்டோம். டூனா கீழே போயிடணும். டு த சம் ஆஃப் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சுட்கி இன் இஎஸ்ஐசி அண்ட் என்பிஎஸ். சுட்கி இஎஸ்ஐசி என்பிஎஸ் போது 30 வருது. அவ்வளோதான். எவ்வளோங்க ரேஷியோ? 40,000க்கும் 30,000க்கும் 4:3. அவ்வளோதான். ஆப்ஷன் டி கரெக்ட். ஈஸியா இருக்கா? எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆனால் எல்லாமே இதே மாதிரி ஈஸியாக இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் வேலைகள் இருக்கலாம். இது பார்த்தே போட்டுட்டோம். அடுத்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ், செகண்ட் கொஸ்டின். ஸோ ப்ரிலிம்ஸ்ல இப்படி தான் கேட்டிருக்காங்க. எஸ், அதே தான். இயர்லி இது கொஞ்சம் கொஸ்டினே பெருசாக இருக்கு பாருங்க. இயர்லி இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே அட்டன் பண்ணாதான் கொஞ்சம் மைண்ட் செட் ஃப்ரீயாக இருக்கும். டைம் முடிய போதுன்னு நினச்சி படிச்சிங்கன்னா கஷ்டமாயிரும். பட் ரொம்ப பாருங்களேன், படித்தாலே ஆன்சர் வந்துடும். இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஞான். இதுல ஞானே இல்லை பாருங்க. இந்துமதி சுட்கின்றாங்க, புதுசா ஞான் அப்படின்னு சொல்லிட்டு ஞான பிரகாசத்தை இன்ட்ரடியூஸ் செய்கிறார்கள். ஞான் இன் என்பிஎஸ் பத்தி பேசுறாங்க. சரி, 30% மோர் தென் ஆவரேஜ் இயர்லி இன்கம் ஆஃப் சுட்கி இன் எல்ஐசி அண்ட் இஎஸ்ஐசி. அப்ப நீங்க இதுல யாருன்னு ஒருத்தர் தெரியல. அப்ப ஆனா அவரோட வேல்யூ தெரிஞ்சவங்களை வச்சு 30% சொல்றாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அந்த தெரிஞ்சவங்க தானே கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சுட்கி இன் எல்ஐசி அண்ட் இஎஸ்ஐசி. அப்ப சுட்கிக்கு வந்துருங்க, எல்ஐசி இஎஸ்ஐசி 2 இருக்கா? அதுல ஆவரேஜ் என்ன? இது எல்லாமே இயர்லி இன்கம் தான். அதனால நீங்க அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஆவரேஜ் என்ன? 48க்கும் 12க்கும் ஆவரேஜ் 50 60 டோட்டல பாதியா போட்டீங்கன்னா 30. அப்ப 30 தானே ஆவரேஜ். 30,000 தான் ஆவரேஜ் இல்லையா? ஆவரேஜ் 30,000. அந்த 30,000 விட 30% மோர்ன்றாங்க. அப்ப 30% கண்டுபிடிங்க. இதுல 30% எவ்வளவு? 10% 3,000னா 30% 9,000. ஸோ 39,000 தான் அந்த ஞான பிரகாசத்தின் இன்கம். ஓகேவா? ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளவுதான். இப்ப என்னங்க என்ன வேற யாரோ கேட்குறேன். ஓகே, பரவாயில்ல. இது ஞான். ஃபைண்ட் த இயர்லி இன்கம் ஆஃப் இந்துமதி இன் இஎஸ்ஐசி. அப்ப இந்துமதி இஎஸ்ஐசி எவ்வளோ? 19,500. 19,500 என்பது வாட் பெர்சன்டேஜ் ஆஃப்னாலே ஒரு டிவிஷன் போட்டுக்கணும். போட்டுட்டு ஞான் கண்டுபிடிச்சிங்களா? அதனை பார்த்தேன். ஞான பிரகாசத்தை விட்டுட்டு போறாங்க, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஞான பிரகாசத்தை கொடுத்துட்டாங்க. வாட் பெர்சன்டேஜுங்க? பார்த்தே சொல்லலாமா? பார்த்தே எப்படி சார் சொல்றது அப்படின்னா, இதுல இது பாதின்னு ஃபீல் ஆகலையா? 39,000த்துல பாதி ரூபா 19,500 ஃபீல் ஆகுது இல்லை? ஏன்னா 19 பார்த்தவொடனே அதை டபுள் பண்ணுவீங்க மைண்ட்ல. 38 வந்திருக்கும். அப்ப 19 அறையை டபுள் பண்ணும்போது 39 வருது இல்லை? அப்ப இது பார்த்தே 50% சொல்லலாம். பார்த்தவுடன் 50% சொல்லலாம். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கஷ்டமா ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் கொஞ்சம் டைம் ஆச்சுல, அப்படிதான் இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சிரமமே இல்லாம சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி மார்க் சம்பாதிக்கலாம். ரொம்ப கான்செப்ட் அதெல்லாம் இல்லை, அப்படியே ஜாலியா.
இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் போலு, இப்போ புதுசா வந்து போலுன்னு ஒருத்தர் வர்றாரு, அங்க ஞான் வந்த மாதிரி. இன் இஎஸ்ஐசி இஸ் 3/8 மோர் தென், அப்ப யார் சொல்றாங்க? இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சுட்கி இன் எல்ஐசி. சுட்கி எல்ஐசினா 48,000. 48,000 விட 3/8 மோரா. அப்ப 3/8 ஆஃப் 48,000 எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 3/8 ஆஃப் 48,000 எவ்வளோ? 6/8 48, 18,000. 18,000ன்றது தான் 3/8. 3/8 மோர்ன்றாங்க. அப்ப ஆல்ரெடி 48,000 இருந்துச்சு, அதுல 3/8 வந்து 18,000 மோர்னா ஆட் பண்ணும். 50, 58, 64, 64,000. 64,000 தான் என்னது? போலு இன் இஎஸ்ஐசி. சரி, இஃப் போலு இதுதான் போலு இன் இஎஸ்ஐசி. இஃப் போலு இன்வெஸ்டட் ஈக்குவல் அமௌண்ட் இன் இன்ஸ்டால்மெண்ட், தென் ஃபைண்ட் த இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப். ஓகே ஓகே ஓகே, இங்க பாருங்க, இது போலு வந்து இஎஸ்ஐசில போடுறாரு. போலு வந்து இஎஸ்ஐசில போடுறாரு, பட் மொத்தமா அப்படியே போய் போட்டுடல. ஈக்குவலா 12 மாசம் பிரிச்சு இன்ஸ்டால்மெண்ட்ல போட்டா இதை இயர்லி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 64,000 நீங்கள் 12 டிவைட் செய்தாலே போதுமானது தானே? பண்ணலாமா? எஸ். 512 டேபிளே ஸ்ட்ரைட்டா போயிடுங்க, ஏன்னா ஆன்சர் ரவுண்டா தான் வருது. 5 12s are 60 மீதி 4, 3 12s are 36 மீதி 4. என்னங்க இப்படியே போயிட்டே இருக்கு? பாக்கிப்பா ஏதாவது போடுறோமா? 5 12s are 60 மீதி 4, 3 12s are 36 மீதி 4, அப்படியே தானே போகும். அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஏன்னா 5,300 ஆப்ஷன்ல இல்லை. சரி ஓகே, ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நிறுத்திக்கலாம். ஓகே, 3/8 மோர் தென் தி இயர்லி. சுட்கி இன் எல்ஐசியா? சுட்கி எல்ஐசினா 48,000 தான். 3/8 மோரா? 6/8 ஆகுதுன்னா 48. அப்போதான் நான் டேபிள்ஸ் படிச்சிருக்கேன். 3/8னா 6/8 48. 3/8 மோர்னா 50, 58, 60. சாரிங்க இப்படிதாங்க எதாவது பண்றேன். மைண்ட் செட் எப்படி போகுதுன்னா, என்னோட மை மிஸ்டேக்ஸ் நோட்ல இந்த மிஸ்டேக்கை நான் டாப்ல வச்சிருப்பேன். நான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு மை மிஸ்டேக்ஸ்னு ஒரு நோட்டு போடணும். அதுல உங்களுடைய, அது சில்லியா இருந்தாலும் உங்களுடைய மிஸ்டேக்கை எழுதி வைக்கணும். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகணும். நான் என்ன பண்ணிடுவேன், இந்த 8/8 பார்த்தோன்னே மைண்ட் 8/8 64 அப்படின்னு 4 வந்துடும். 8 + 8 16ன்னு போடாம அப்படி மல்டிபிளிகேஷன்ல போயிடும். அதுவும் 60 வேற வருதா? 66,000. சரியா? எக்ஸாம்னா நான் என்ன பண்ணிருப்பேன், 5,300 வந்தோடனே கடுப்பாയി இன்னொரு வாட்டி தான் போட்டிருப்பேன். இல்ல நியரா ஏதாவது ஒன்று போட்டு விட்டு வந்திருப்பேன். ஏன்னா 5,300 விட அதிகமா தான் போகுது, லைட்டா தட்டி விட்டு வந்திருப்பேன். ஓகே, 66. இப்போ அடிங்க. 5 12s are 60 மீதி 6. இப்போ 5 12s are 60 ரவுண்ட் ஆயிடுச்சு, மீதி 2 0. 5,500 பக்காவா வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ. ஸோ நம்ம எடிட்டர் தப்பே பண்ண மாட்டாரு, கரெக்டான ஆப்ஷனை கரெக்டாக கொடுத்துருவாரு. அதனால தான் நம்ம செக் ரீவெரிஃபை பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அண்ட் நைஸ் கொஸ்டின். ஓகே, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்துமதி. இந்துமதி இருக்காங்கல்ல, இந்துமதி இஸ் இன் என்பிஎஸ். அப்போ எவ்வளோ? 16,000. எடுத்து எழுதிக்கங்க, பார்த்துட்டே இருக்காதீங்க, எடுத்து எழுதிக்கங்க. இஸ் வாட் பெர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, எவ்வளோ மோர் ஆர் லெஸ்ஸான்னு கண்டுபிடிக்கணும். இது இந்துமதி, இது எழுதிக்கங்க. ஓகே, அடுத்து மோர் ஆர் லெஸ் தென் தி இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சுட்கி இன் எல்ஐசி. சுட்கி எல்ஐசி ரெண்டுத்தையும் எழுதுங்க. இதை ஈஸியா போடலாம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி வந்துச்சுன்னா, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விட எவ்வளவு சதவீதம் அதிகம் இல்லை கம்மி. நமக்கு தெரியுது கம்மின்னு தெரியுது. அப்ப எவ்வளவு கம்மின்னு பாருங்க. எவ்வளவு கம்மிங்க? 30 கூட 46, 32,000 கம்மி. 32,000 கம்மி. இப்ப இதை எது கூட கம்பேர் பண்ணணும்னா, தேனுக்கு அப்புறம் என்ன இருக்கு? தேனுக்கு அப்புறம் சுட்கியோட வேல்யூ தான் இருக்கு. இதை தான் கீழே போடணும். இந்த பெர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? புரியுதா? அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இவரை விட இவர் எவ்வளவு எடை குறைவானவர் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவரை விட இவர், ஓகேவா? இவரு 10 கிலோ, இவரு 5 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இல்ல இவர் 10 கிலோ, இவர் 8 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். 10ல இருந்து 8 மைனஸ் பண்ணி 2 மேல போடணும். இவரை விட நான் கேட்டேன், இவரை விட இவர் எவ்வளவு குறைவானவர்னா, இந்த விடக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் கீழே போடணும். இவரோட வேல்யூ தான் கீழே போடணும், இவரோட வேல்யூ மேல போடணும். ஒருவேளை இவரை விட இவர் எவ்வளவு அதிகமானவர்னா, அதே 2 மேல போட்டு இவரோட வெயிட்டை கீழே போடணும். இந்த விட தன்னுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் கீழே போடணும். ஸோ அந்த நிறைய பேர் தப்பாவாங்க. அதனால தான் நான் சொல்றேன், இதை போட்டுருவாங்க, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி 16 கீழே போட்டுருவாங்க, தப்பாயிரும். ஓகேவா? எஸ், அடிக்கலாமா? ஸோ எடுத்தோடனே 100 போட்டுட்டு இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே அடிங்க, நல்லா தான் இருக்கும். ஸோ எவ்வளோ வரும்? நல்ல டேபிளே அடிக்கலாமே. 8 டேபிள், 4 8s are 32, 6 8s are 48, எஸ். 2 2s are 4, 3 2s are 6, எஸ். 2/3 பார்த்தாலே தெரியுதா? 66.66. 2/3 is 66.66. 66 2/3 அப்படின்னாலும் டிக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எஸ், இதெல்லாம் நம்ம எங்கே படித்தோம்? பர்சன்டேஜ் கோர்ஸில் படித்தோம். சூப்பரா. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓ, கரெக்டானு பார்த்துக்கணும்ல. ஃபஸ்ட்டு எஸ். ஸோ நெக்ஸ்ட்டுங்க, சூப்பர்.
ஸ்கீம் எல்ஐசி கிவ்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 12. ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசினாங்க. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த அந்த கான்செப்ட் வருது உள்ள. ஓகே, இட் கிவ்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்ஐசிஐ 12% இயர்லி. ஓகே, எல்ஐசி கம்மி 12% தருது, இஎஸ்ஐசி 15% தருதா இஎஸ்ஐசி 15% தருதா எனக்கு தெரியல. ஃபைன் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் பை இந்துமதி. இப்போ இந்துமதி எவ்வளோ போட்டிருக்காங்க? 24 19,500. அப்படியே தொக்கா தூக்குங்க. 24,000 வேற என்ன 19,500. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் வட்டி கண்டுபிடிக்கணும். இந்த எல்ஐசி இதனை எல்ஐசி இதனை இஎஸ்ஐசி. ஓகே, இதுல எவ்வளோ 12%? 12%. இதுல எவ்வளோ 15%? ஓகே, போடுவோமா? 10% போடுங்க. டப்பு 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 10%. 2% 10% 240. 2% அப்போ 480. ஆட் பண்ணலாமா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணுமா? ஜாலி. அப்போ இதை மட்டும் ஆட் பண்ணிடும். ஓகேவா? அது கட்சே பண்ணிக்கலாம். இப்போ இது 15%. 15% எவ்வளோ? 10% எவ்வளோ? 1950. இப்போ நிறைய பேர் 10% கண்டுபிடிச்சு 5%க்கும் அங்கேயே போறீங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் வேணாம். இது 10% அப்படின்னா 5% அதில் பாதி. அப்போ பாதினா என்ன வரும்? பாதி என்றால் என்ன வரும்? பாதி என்றால் 9,975 வரும். ஓகேவா? எஸ். அப்போ இது நாலுத்தையும் ஆட் பண்ண ஆன்சருங்க. இது ஒரு வட்டி, இது ஒரு வட்டி, நாலுத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர். இப்போ ஸ்மார்ட்டாக எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 5ல முடியும்ன்றது பார்த்துக்கலாம். அப்போ இந்த ரெண்டும் ஆன்சர் கிடையாது. ஏன்னா எக்ஸாமில் ஆட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் ஆட் செய்து கரெக்டாகத்தான் பார்ப்பேன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எக்ஸாமுங்க, உங்களுக்கு புரியுது அந்த பரபரப்பு ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? எஸ், இது இல்லைன்னு தெரியுது. ஏன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் லாஸ்ட் டிஜிட் 5. இப்போ இது பாருங்க, தோராய கணக்குகள் எப்படின்னா இது ஒரு 1000ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 80 25 ஆக்கி இதை கொடுத்து இது 1000 ஆக்கிடுங்க. 1000 இது ஒரு 2000 வச்சுக்கோங்க. ஓகேவா? 2000 1000 2000 3000 இது ஒரு 400 வச்சுக்கோங்க. ஏன்னா கொடுத்தீங்கல்ல 1000 2000 3000 3400 இது ஒரு 5400 5800 அப்படிதான் வருது. 5800 5ல் முடியணும். அப்ப இதனை வர முடியும். புரியுதா? 5800 5ல் முடிய வேண்டும்னா இதனை வர முடியும். 4000மோ 6000மோ வராது இல்லை. அப்படி ஒரு தோராயமா போட்டேன், ஆட் பண்ணிட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணல. எஸ், 5th கொஸ்டின் முடிந்தது. வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சு. எஸ், 5 DI கொஸ்டின்ஸ் ஆர் சால்வ். ஸோ டிஐ எஸ்பிஐ கிளர்க்கோ இல்லை என்ஐஎஸ்எல் அசிஸ்டன்ட்டோ இல்லை எனி பேங்கிங் கிளரிக்கல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ், கால்குலேஷன்ஸ் இதில் ஸ்ட்ராங்காக இருங்க. கொஞ்சம் அப்படியே அப்ராக்சிமேட்டாக போடுங்க, ரொம்ப அக்யூரேட்டாக போடாதீங்க. பர்சன்டேஜை நல்லா படிச்சுக்கோங்க. லைக் இந்த ஒரு சம்மில் பார்த்தோம்ல 66 2/3னா பர்சன்ட்னா பார்த்தாலே 2/3 ஃப்ராக்ஷன் தெரியணும். அதுக்கு குவான்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும். நம்ம குவான்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேங்கிங்க்கு தீவிரமாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு சேர்த்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஆப்பு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எல்லா லிங்க்குமே, அதை போய் செக் பண்ணுங்க. சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திப்போம்.